எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கம்மங்கூழ் எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டே 2 அழகு கம்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். காலையிலேருந்து 2-3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா பாட்டி அவங்க காலத்துலலாம் இதை இந்த மாதிரி ஊற வச்சு உரலில் போட்டு உலக்கையை வச்சு இடிப்பாங்க. இப்போ மிக்சியில் போடுறேன் நான். எனக்கு இடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உலக்கையும் இல்லை, அதனால் அப்படி செய்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வசதி இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சால் நல்லது தான், உடம்புக்கும் நல்லது. சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் வரும். எனக்கு முடியல, அதனால் நான் செய்கிறேன். இப்படி தான் செய்யணுன்னு ஒரு வரமுறை கிடையாது, அவங்கவுங்க சௌகரியத்துக்கு செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கூழ் குடிக்கும்போது அடிக்கிற வெயிலுக்கு குளுமையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது, சத்தான உணவு கூட. எப்போவுமே அரிசி கோதுமை சப்பாத்தி அப்படி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான இதுவாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். இல்லை தயிர் வெங்காயம் இதெல்லாம் போட்டு கலந்துட்டு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு சின்ன பாத்திரமாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் போடுறேன். அதை வச்சு நீங்கள் தண்ணி பெரிய பாத்திரமாக வச்சு எடுக்க முடியல உங்களோட கையால். எனக்கு இது கூட புதினா துவையல், பிரண்டை துவையல், கருவேப்பிலை துவையல், புளி ஊறுகாய் என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது கூட வெங்காயம் மோர் மிளகாய். நான் இன்றைக்கி பிரண்டை துவையல் அரைச்சிருக்கேன், அது கூட வச்சு நான் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும், என் பிள்ளைங்க பேத்திங்க என் பொண்ணு எல்லோரும் சாப்பிடுவாங்க. தயிர் ஊற்றி வெங்காயம் அரைச்சி போட்டு அதில் சாப்பிட்டோம்னா கமன்னு வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்மங்கூழ் காய்ச்சிருக்கேன் எங்கள் வீட்டில். நீங்கள் எப்போ காய்ச்சறீங்கன்றது சொல்லுங்கள். இந்த வெயிலில் இந்த மாதிரி நீர் சத்து கம்மியாகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கூழெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லது. மோர் சாதம் சாப்பிட்லாம், நீர் மோர் காய்ச்சி குடிக்கலாம். நல்லா கலக்கி வச்சுட்டு வீட்டில் பால் வாங்கிட்டு நம்மளே மோர் ஊற்றி அதில் புற ஊற்றி வச்சா தயிர் ஆகிடும். அந்த தயிரை மோராக செலுத்தி நிறைய வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஜில்லுன்னு கொடுங்க, வரவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நீர் சத்து குறையாது. குளுக்கோஸ் ஏற்றணும்